ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 12வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்னா எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 80,715 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.3% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரலையும் ஒரு வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஓட்டிங்ஸில். ஸோ 19% அப்படிங்கிறது சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா லாஸ்ட் வீக்லலாம் 7%, 7.5% தான் ஜாக்லின் அவர்கள் அதிகபட்சமான வாக்குகளாக வாங்கியிருந்தாங்க. ஸோ சடனாக ஒரு 20% அப்படிங்கிறத சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அதுக்கடுத்து 2வது பொசிஷனில் மஞ்சரி, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 73,919 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 17.68% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். ஸோ இவங்களும் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரீ ஸ்டார்ஸ்கில் அவங்களுடைய பையன் வந்தது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக மஞ்சரி அவர்களுக்கு வந்து மாறி இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். மஞ்சரி மேலே நமக்கு இருக்கக்கூடிய கண்ணோட்டங்களும் சில இடங்களில் மாறி இருக்குது. ஸோ அதனால தான் இவ்வளோ வாக்குகளும் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய கண்ணோட்டம். அதுக்கடுத்து 3வது பொசிஷனில் நம்முடைய ராணுவ அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 64,386 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.4% இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய ராணுவ அவர்கள். ஸோ ராணுவ பொறுத்தவரையிலும் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் வீக்கில் வந்து பண்ணிட்டு இருந்தார். பட் இப்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தடுமாறிட்டுருக்காரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. பட் இருந்தாலும் இந்த வாரம் எவிக்ட் ஆகி வெளியே போக மாட்டார், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா 3வது பொசிஷனில் வந்து இருந்துட்டுருக்காரு. யாரும் அசைக்க முடியாத இடத்துல 3வது பொசிஷனில் தொடர்ந்து வந்து இருந்துட்டுருக்காரு. அதுக்கடுத்த 4th பொசிஷனில் விஜய் விஷால், அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 54,713 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13.09% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். ஸோ இவர் அட்டகாசமாக வந்து ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது விஜய் விஷால் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே வந்து நார்மலான ஒரு ப்ளேயை வந்து கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிகிட்ருக்கு. ஏன்னா ஓட்டிங்ஸை வந்து லாஸ்ட் வீக் இல்லை, அதுக்கு முன்னாடி வாரங்கள்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் இருந்தாலும் இதெல்லாம் பத்தாதோ விஜய் விஷாலுக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுக்கடுத்து 5th பொசிஷனில் பவித்ரா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 54,694 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.08% வந்து இருந்துட்டுருக்காங்க பவித்ரா ஜனனி அவர்கள். ஸோ இவங்க வேறு லெவலில் பிளேயர் தான். பட் இருந்தாலும் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து குறைவாகலாம் வரல இந்த வாரம். ஏன்னா நல்லபடியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. சொல்லப்போனால் விஜய் விஷாலை பீட் பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் விஷாலை பீட் பண்ணி இவங்க மேலே போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து 6th பொசிஷனில் ஜெப்ரி, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 46,540 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.13% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ஜெப்ரி அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு அட்டகாசமான வாக்குகள்லாம் வாங்க கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வாரங்களெல்லாம் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இத்தனை டைமுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 50,000 வாக்குகள் 60,000 வாக்குகளுக்கும் மேலான வாக்குகள் வந்து வாங்கியிருப்பாங்க. இவ்வளோக்கும் டஃப்பான கண்டஸ்டன்ட் எல்லாம் நாமினேஷன் இருந்திருந்தால் கூட. பட் இந்த வாரம் ரொம்ப குறைவான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்த 7வது பொசிஷனில் அன்ஷிதா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 43,142 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.32% இருந்துட்டுருக்காங்க அன்ஷிதா அவர்கள். சொல்லப்போனால் இந்த வாரத்தில் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்குமே ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பிரித்து மக்கள் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நல்லா வந்து தெரிகிறது. ஸோ எல்லாருக்கும் நல்ல ஒரு ஃபேன் பேஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி குறைஞ்சபட்சம் 10% வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க அன்ஷிதா. ஸோ அவங்களுக்கும் இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லாவே வந்து புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் ஜெப்ரி தான் இந்த வாரத்தில் எவிக்ட் ஆகுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஜெப்ரி அவர்கள் எவிக்ட் ஆக மாட்டார். ஸோ எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பணப்பொட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து வரப்போகுது. ஸோ அதை யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாகவே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜெப்ரியோட கேம் ப்ளே பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சில நேரங்களில் சில இடங்களில் மட்டும்தான் கரெக்டான பாயிண்ட்டை வந்து பேசுவாப்பில், மற்றபடிக்கு வந்து பேச மாட்டார். மற்றபடிக்கு பெண்கள் கூட எப்போ பார்த்தாலும் வந்து சுற்றிக்கிட்டு இருப்பார். அதுவே அவருக்கு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக மாறிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஒருவேளை அவர் இதெல்லாம் தவிர்த்து கேம் ப்ளே மட்டும் நல்லா ஃபிசிக்கலாக ஃபிட்னஸாக இருக்கிறதுனால கேம் ப்ளே மட்டும் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் சில இடங்கள்ல அவருக்கு கோவம் வரும்போது, சில இடங்கள்ல சில கருத்துக்கள வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது, அதெல்லாம் மட்டும் கரெக்ட்டா பண்ணியிருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட்டா வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் டாப் 5ல வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருந்திருக்கும். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில அப்படி தான் வோட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து வாங்கியிருந்தாரு. நானே கூட எத்தனையோ வீடியோக்கள்ல வந்து சொல்லியிருக்கேன். ஜெப்ரி அவர்கள் டாப் 5 கண்டஸ்டன்ட்டா வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி. பட் இப்போ ரொம்ப ரொம்ப மினிமலான வோட்டிங்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. சொல்லப்போனா முத்துக்குமரன், சௌந்தர்யா இந்த மாதிரி அதிகப்படியான வாக்குகள் வாங்கக்கூடிய ஆட்கள் இல்லாத போது, ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காப்புல ஜெப்ரி அவர்கள் அண்ட் அன்ஷிதா அவர்கள். ஸோ அதனால் ஜெப்ரிக்கு இருந்த மரியாதைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி விட்டதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஜாக்லினை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பவுமே அட்டகாசமான ஒரு கேம் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். தந்திரமோ இல்லை நம்ம நரித்தந்திரமோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் நீங்கள், பாசிட்டிவோ நெகட்டிவோ. பட் இருந்தாலும் தன்னுடைய 100% கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அதை தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் ஜாக்லின் அவர்கள். அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் கூட எதுனாலையும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து ஜாக்லின் அவர்கள். அது சில இடங்களில் வந்து அப்பண்டமாக தெரிஞ்சதுனால தான் ஜாக்லினுடைய ஓட்டிங் மதிப்புகள் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. பட் இருந்தாலும் அவங்களால எவ்வளோ தூரம் இன்புட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இன்புட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜாக்லினுக்கு வந்து அவங்க விஜய் டிவியில் இருந்ததுனால ஒரு பெரிய அளவில் ஃபேன் பேசஸ் எல்லாம் இருக்கும். அவங்க தான் வந்து டைட்டிலே அடிப்பாங்க, ஒரு பிரியங்கா மாதிரி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மலாம் யோசிச்சு வச்சுருந்தோம். அப்படிலாம் கிடையாதுப்பா. நாங்கள்லாம் யாருக்கு நல்லா கேம் ப்ளே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டிங்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி மக்கள் வேறு லெவலில் கிளியாரிட்டியோடு வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்லின் அவர்களுக்கு வந்து குறைவான வாக்குகள் தான். அதாவது இந்த வாரத்தில் ஓகே, பட் இதுக்கு முன்னாடி வாரங்களில் அதுவும் முத்துக்குமரன், சௌந்தர்யா இவங்கெல்லாம் வரும்போது ஜாக்லின் வந்து ரொம்ப குறைவான வாக்குகள் தான் வாங்குறது நம்மளால் பார்க்க முடியுது. சொல்லப்போனால் வந்து டாப் 5க்குள்ளே வருவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தது. பட் இப்போது லாஸ்ட் வீக்கை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மக்களுடைய கண்ணோட்டங்கள் ஜாக்லின் மேலே மாறி இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அதுக்கடுத்த மஞ்சரி பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே பெருசாக வந்து பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு ஏகப்பட்ட ரீசன்கள் வந்து இருக்குது. அன்ஷிதா சொல்கிற மாதிரி அந்த பொண்ணு நல்ல வார்த்தைகள்லே விளையாடுதுப்பா, நல்லா தமிழ் பேச தெரியுறதுனால என்ன பேசணுமோ அது பர்ஃபெக்டாக வந்து பேசிடுதுப்பா அப்படின்ற மாதிரி அன்ஷிதா எப்பயுமே வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. பட் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரியோட ரியல் டைம் அட்வான்டேஜ் அப்படின்னே வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன கன்வே பண்ணுமோ அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக தமிழ் வார்த்தைகளை யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனாலே மஞ்சரி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸஸ் வந்து இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க என்னடா இவ்வளோ ரஃப்பாக வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணியிருந்தாலும் இந்த எவில் டாஸ்க்லாம், ஆனாலும் இதுதான் கேம், இப்படி தான் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்களே வீக்கெண்டில் வந்து அவங்கள பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணும்போது, அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக்கில் அவங்கள மிகப்பெரிய அளவில் அப்ரிஷியேட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மக்களுடைய கண்ணோட்டம் அப்படிங்கிறது வந்து மாறி இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அதோட எஃபெக்ட் வந்து அவங்களுடைய ஓட்டிங் முடிவுகளில் தெரியுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணவ். ஸோ ராணவ் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ராணவ் வந்து இந்த குழப்பத்தை உண்டாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அந்த ஆளுக்கு வந்து ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் வீக்கில் எப்படி வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து முத்துக்குமரன் நாமினேஷனில் இருந்து அவர் 1.5 லட்சத்துக்கும் மேலான வாக்குகள் வாங்கும்போதே இந்த மனுஷன் 15% இருந்து கிட்டத்தட்ட 1,30,000 வாக்குகள் கிட்ட வந்து வாங்கிட்டு இருந்தார். ஸோ அந்த அளவுக்கு வாங்கிட்டு இருந்த ஒரு ஆள் இந்த வாரத்தில் வேறு லெவலில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படும் போது, இல்லை நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம், மக்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைவான வாக்குகளை வந்து செலுத்தியிருக்காங்க. ஸோ அதையும் நம்மளால் வந்து ஓட்டிங் முடிவுகளில் பார்க்க முடியுது. ஸோ அதுக்கடுத்த பணப்பொட்டியை பற்றி நம்ம பேசி ஆகணும். பணப்பொட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1 லட்சம் வைப்பாங்க, அப்புறம் 2 லட்சம் வைப்பாங்க, அப்புறம் 5 லேக்ஸு, அப்புறம் 10 லேக்ஸு, அப்புறம் வந்து 16 லேக்ஸ் வரைக்கும் லாஸ்ட் சீசனில் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பணம் ஏறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏறலாம். ஏன்னா டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஏறலாம். இல்லை ஆல்ரெடி இந்த சீசனே ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப லட்சங்கள்லாம் வந்து வைக்க முடியாது. ஏதோ சிம்பிளாக சிமிலரான கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட வந்து யோசிக்கலாம். ஸோ அப்படி வச்சாங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ரயான் அவர்களுக்கு வந்து இருக்குது. ஏன்னா ரயானை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஃபேமிலி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு வந்துடுறா அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அதே மாதிரி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நீ மிஸ் ஆகிட்ட, ஒரு வேளை இந்த நாமினேஷன் ப்ரீஃபாஸை வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக நீ வேறு மாதிரி ஆயிருப்ப அப்படிங்கிற மாதிரி சில இன்ட்டெல்லாம் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதை யோசித்து ஓகே நம்ம வந்து எப்படியும் டைட்டில் வின் பண்ண போகிறதில்ல, சரி நம்ம வந்து பணப்போட்டியாவது தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம் ரயான் அவர்களை பொறுத்தவரையிலும். அப்படி யோசித்தார் அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கப்புறம் ஜெப்ரி. ஸோ ஜெப்ரிக்கு வந்து கண்டிப்பாக அந்த பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையாக வந்து இருந்துகிட்ருக்கும். டாப் 5ல் வந்தால் கூட அவங்களுக்கு எந்த விதமான ப்ளஸ் பாயிண்ட்டுமே கிடையாது. ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பணப்பொட்டி இருக்கு இல்லையா, இந்த பணப்பொட்டியை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல கேஷ் தான். ஸோ ஒருவேளை அடுத்த வாரத்துக்கு அவங்க வந்து தள்ளப்படுறாங்க, இட்ஸ் மீன்ஸ் 14th வீக் வந்து போகிறாங்க அப்படின்னா, அந்த 14th வீக்கு அவங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்குமோ அந்த சேலரியை வேணால் அவங்க வந்து கெயின் பண்ணிக்கலாமே தவிர, அதே மாதிரி 15 வீக்கில் எத்தனை நாட்கள் இருக்காங்களோ அத்தனை நாட்களுக்கான சேலரியை வந்து கெயின் பண்ணலாமே தவிர, மற்றபடிக்கு ஹோல்சம்மாக வந்து இவங்க வந்து டாப் 5ல் இருக்காங்க, ஸோ அதனால் இவங்களுக்கும் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் புத்திசாலித்தனமாக ஜெப்ரி அவர்கள் பணப்போட்டியை எடுத்தார் அப்படின்னா, ஒரு 5 லட்சமோ இல்லை ஒரு 10 லட்சமோ எடுத்தார் அப்படின்னா, கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.